அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் என்ன செய்வோம், லெட் அஸ் சால்வ். ஃபிசிக்ஸ் உடைய பியூட்டியை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், தி பாப் ஏ ஆஃப் எ பெண்டுலம். இதான் பிள்ளைங்களா படம். ஸோ திஸ் இஸ் பாப். பாப்னா அந்த பெண்டுலத்துடைய குண்டு. பாப் ஏ ஆஃப் எ பெண்டுலம் released from 30 degree. So 30 degree la it is released 30 degree to the vertical, hits another bob B. இங்க இன்னொரு bob B இருக்கு. அப்படியே வந்து சட்டன் ஹிட் பண்ணுது. B of same mass at rest on a table as shown in figure 6.15. How high does the bob A rise after the collision? இந்த கொலிஷனுக்கு அப்புறம் இந்த பாப் ஏ எவ்வளோ தூரம் மேலே போகும்? நெக்லெக்ட் தி சைஸ் ஆஃப் தி பாப்ஸ், அசியூம் தட் கொலிஷன் டு பி எலாஸ்டிக். ஓகே, ஸோ ஹிண்ட் எங்கே இருக்குது? 30 டிகிரியில் இருக்குங்கிறது ஒரு ஹிண்ட்டு. அடுத்த ஹிண்ட் என்னது? ஓகே, பாப் ஏ பாப் பி சேம் மாஸ், ரெண்டுமே என்ன இருக்குது? சேம் மாஸில் இருக்குது. நவ் லெட் அஸ் எக்ஸாமின் தி சிச்சுவேஷன். சரிங்களா? ஸோ இது 30 டிகிரி இந்த இடத்துல இருக்கும் பொழுது தெர் இஸ் அ ஹைட், ரைட்? ஹைட் இருக்குது. ஸோ இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு என்ன இருக்கும்? இட் ஹஸ் காட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எம்ஜிஹெச். ஸோ இது ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எம்ஜிஹெச் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனெட்டிக் கெட்ஸ் ஆக்சிலரேட்டட். வேகம் கூட்டிக்கிட்டே இருக்குது. when it reaches here, its potential energy becomes zero. No point falling hereafter. It cannot fall anymore. Potential energy becomes zero, but it has got kinetic energy. இந்த நேரத்தில் ஹிட் பண்ணுது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே என்ன எம்ஜிஹெச் இருந்துச்சோ அதை அப்படியே எம்வி ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணி இங்கே ஹிட் ஆச்சு. அப்போ இந்த மாஸ் என்ன பண்ணும்? இந்த மாஸ் என்ன பண்ணுன்னா, இது என்ன எனர்ஜி குடிச்சோ அந்த எனர்ஜி இது வாங்கிக்கிட்டு, ஏன்னா சேம் மாஸ், this is m, same mass. ஸோ இது இங்கே முட்டும் போது என்ன வேகத்தில் இருந்துச்சோ அந்த வேகத்தில் இது உருள தொடங்கிடும். தட் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். இது டெர்மினேஷனில் என்ன வேகத்தில் இது இந்த இடத்துக்கு வந்துச்சோ அந்த வேகத்தில் இது போக ஆரம்பிச்சிடும். இது அசையாமல் இருந்துச்சு இல்லையா? இது அசையாத இடத்துக்கு நோ, இட் வில் நாட் மூவ். வந்து சாக்குன்னு பிரேக் போட்ட மாதிரி நின்றும். இதான் இங்கே நடக்கும். சப்போஸ் நீங்கள் வேகத்தை கண்டுபிடிக்க விரும்பினாலும் கண்டுபிடிக்கலாம், ரைட்? பிள்ளை தெரியறதுக்கு நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த இதில் கேட்கல. சப்போஸ் நீங்கள் வேகத்தை கண்டுபிடிக்க விரும்பினா கூட இட் கேன் பி கால்குலேட்டட். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் இதனுடைய எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இது வந்து நீங்கள் லென்த்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரைட், நீங்கள் அப்படியே ஒரு கோடு போட்டிங்கன்னா இது எவ்வளவு? திஸ் லென்த் இன்ட்டு காஸ் 30. அப்போ இந்த ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். ஹைட் எவ்வளவு? லென்த் மைனஸ் காஸ் 30. ஸோ ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் ஹைட். ஸோ திஸ் ஹைட் இன்ட்டு எம் இன்ட்டு ஜி, இந்த எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? இப்போ இந்த எனர்ஜி தெரிஞ்சு போச்சு. சேஸ் திஸ் மச் ஜூல்ஸ். இங்கே என்ன ஆகும்? திஸ் மச் ஜூல்ஸ் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கைனடிக் எனர்ஜி. ஸோ ஆஃப் எம்வி ஸ்கொயர், எம் தெரியும், எனர்ஜி ஆஃப் எம்வி ஸ்கொயர் தெரியும். It is mgh. Then v square can be calculated. It is 2 into energy divided by m root. Simple. So இந்த அனாலிசிஸ் பிள்ளைங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இப்போ பிள்ளைகளுக்கு என்ன புரியணும்? அப்படி அது வந்து ஹிட் பண்ணிச்சுன்னா இது நின்றும். இது ஹிட் பண்ணும்போது இது என்ன வேகத்தில் இருந்துச்சோ அந்த வேகத்தில் இது உருள தொடங்கிடும். இதுதான் அந்த இதுக்கான ஆன்சர். ஏதேனும் புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம சேனலை பற்றி தகவல் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.